காந்தாரா படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்போம். அந்த சாங்கா இருக்கட்டும், அந்த காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், அந்த ரீல்ஸ்ல பார்க்குறப்பமே கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு எடுத்திருக்கிற இந்த படம் வந்து உண்மையான மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கைய பேஸ் பண்ணுதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதுல காமிக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்ம் வந்து உண்மையிலே இங்க பிராக்டிஸ் பண்ணப்பட்டுட்டு இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக் ஸ்டோரியும் இருக்குது. இது உண்மையான தெய்வங்கள பத்தின கதை. அவங்களோட ரொம்ப பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய கடவுள்கள் கடவுள்களா ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்த கடவுள்கள் தான் குலிகா அண்ட் பஞ்சூர்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு அவங்க தெய்வாஸ் அப்படின்னு சொல்றாங்க, இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கடவுளும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கும்பிடுற நிறைய கடவுள் வந்து பிராக்டிஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே இருந்த கடவுள்கள். ஓகேவா? இன்னைக்கு நேத்திக்கு கிடையாது. மனிதன் வந்து விவசாயம் பண்ண காலகட்டத்திலிருந்தே இந்த சாமியை வந்து அங்க கும்பிட்டு இருக்காங்க. துளுநாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்டா இந்த கோஸ்டல் ரீஜன் ஆஃப் கர்நாடகா அண்ட் எஸ்பெஷலி கேரளாவோட நார்த்தன் ரீஜன்லாம் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கடவுளா நம்பிட்டு இருக்காங்க. இன்னமும் 2025ல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய அநீதி உனக்கு இழக்கப்பட்டுருச்சு, யாராவது உன்னை ஏமாத்திட்டாங்களா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா, போய் குலிகா கிட்ட வேண்டிக்கோ, குலிகா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஒரு அடக்க முடியாத ஒரு பசியோட எங்க அநீதி இழந்தாலும் போய் தட்டி கேட்கக்கூடிய ஒரு சாமின்னு நம்பப்படுறது குலிகா. அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணுமா, நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கேட்கறியா, உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா, உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையா, ஒரு குட் ஸ்டார்ட் தேவையானா போய் பஞ்சூர்லி கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றப்ப அங்க பஞ்சூர்லி இந்த ஒரு சாமியோட நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா 2025லும் இருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த பஞ்சூர்லி, யார் இந்த குலிகா அப்படிங்கிற இந்த ரெண்டு கடவுள்களோட கதையை தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் மாதிரியே thousands ஆஃப் டாபிக்கை டெய்லி ஒரு டாபிக்னு நம்ம சேனல்ல நம்ம டச் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் கேட்கணும், எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டெய்லி தெரிஞ்சுக்கணும் தூங்க போறதுக்கு முன்னாடி நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்றேங்க, இந்த பிராக்டிஸ் வந்து எவ்வளோ நாளா இருக்குது. நீங்க எந்த சாமி எடுத்தீங்கனாலும் எவ்வளோ நாளா கும்பிடுறாங்கன்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கலா இத்தனை வருஷமா கும்பிட்டு இருக்காங்க, இங்க கோவில் இருந்துச்சு, இங்க பாட்டு இருந்திருக்குதுன்னு ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். குலிகா அண்ட் பஞ்சூர்லி அப்படிங்கிற இந்த ரெண்டு தெய்வங்களை வந்து இந்த துளுநாட்டு மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு இருக்கிற நிறைய சாமியா ஆகுறதுக்கு முன்னாடி, அவங்களோட கதைகளே வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரெண்டு தெய்வங்களையும் வந்து துளுநாட்டு மக்கள் வந்து கும்பிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குன்னா, கண்டிப்பா நம்ம ஊர்லயே அந்த மாதிரி கடவுள்கள்லாம் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஊரு காவல் தெய்வமா இருக்கட்டும், அப்புறம் வந்து பூர்வகுடி மக்களோட கடவுள்களா இருக்கட்டும், அங்கேருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. பட் நம்ம காலப்போக்கில் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். பட் அவங்க இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அதை இன்னைக்கு ஒரு மாடர்ன் ஃபார்ம்ல சினிமாவும் மாத்தி இன்னைக்கு யூடியூப்ல என்னை பேச வச்சிட்டு இருக்காங்கிறப்போ உண்மையிலே துளு மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்து இவ்வளோ வந்து அவங்க கல்ச்சரை எத்தனை இடத்துல ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே, ஸோ நம்ம படத்துல வந்து பார்த்தோம், ரெண்டு கடவுளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக மக்களுக்கு பிலீஃப் இருக்குல்ல. இந்த ஸ்டோரி எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு தோட்டம், சிவனோட ஒரு தோட்டம் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த கதை அப்படிதான் போகுது, இந்த ஃபோக்லோர். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்துல வந்து சிவனும் பார்வதியும் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அங்க வந்து ஒரு வைல்டு போர், ஓகேவா, ஒரு காட்டுப்பன்றி, அது வந்து இறந்து போகுது. அப்போ அதோட ஒரு குட்டி வந்து அந்த இடத்துல அனாதையாயிடுது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்வதி அவங்க வந்து பாசத்துல அந்த ஒரு வைல்டு போர், அந்த குட்டி இருக்குல்ல, அந்த குட்டியை வந்து விட்டுட்டு போகாம அவங்க வந்து எடுத்து அரவணைச்சு அவங்க வளர்க்குறாங்க. இந்த குட்டி வைல்டு போர் இருக்குல்ல, இந்த பன்றிக்கு வந்து இந்த பல்லு உங்களுக்கு தெரியும், காட்டு பன்றிக்கெல்லாம் வந்து சைடில் வந்து ரெண்டு பல்லு பயங்கரமா வளரும். ஸோ அது வளர ஆரம்பிக்கிறப்போ அந்த ஒரு நம்மளுக்கு அந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லு வளர்ற ஸ்டேஜில் ரொம்ப நமனமான் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த குட்டி பன்றிக்கு வந்து பயங்கரமா நமனமான் இருக்குது. அது இங்க அங்கன்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சு ஈஸ்வரனோட அந்த தோட்டத்தில், சிவனோட அந்த தோட்டத்தை வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மரத்தை தள்ளி விடுறது, உள்ள இருக்கிற கிழங்க தூக்கி போடுறது, அப்படி இப்படின்னு சொல்லி சிவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாராம். என்னடா அது, ஒரு பன்றி வந்து இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு சிவன் வந்து கையை தூக்குறப்போ இவங்க வந்துடுறாங்க. யாரு? பார்வதி வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி அது ஒரு சின்ன பன்றி, அதை போய் நீங்க தண்டிக்க கூடாது, நீங்க இவ்வளவு பெரிய ஆள், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா அவங்க இருந்துகிட்டு சரி ஓகே ஃபைன், வைஃப் சொல்றாங்க தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எர்த்துக்கு போங்க, எர்த்துக்கு போய் அங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கிறது தான் இனிமே
உங்களோட வேலை அப்படின்னு சொல்லி யாரு பஞ்சூர்லி அப்படிங்கிற இந்த ஒரு வைல்டு போர் இருக்குல்ல, ஸோ அந்த வைல்டு போரை வந்து பஞ்சூர்லி அப்படிங்கிற பேர்ல வந்து எர்த்துக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஸோ இங்க எர்த்துல வந்து இந்த துளு மக்களோட நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஃபார்ம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களோ, ஏன்னா கார்டன் அங்க இருக்கிற ஈஸ்வரன் தோட்டம். ஸோ இங்க இவங்களோட தோட்டங்கள் இருக்குல்ல, அவங்க விவசாய மக்கள் கரெக்டா. ஸோ அவங்க வைக்கக்கூடிய பயிர்கள்லாம் வந்து பத்திரமா இருக்கணும்னா, அது பாதுகாப்பா இருக்கணும்னா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, அதை நம்பிதான் வந்து அவங்க கல்யாணம் பண்றதுல இருந்து அவங்க சாப்பாடு சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே அவங்க அந்த ஒரு விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அந்த விவசாய பூமி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த பஞ்சூர்லியை வந்து கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இவங்க பஞ்சூர்லி கதையில இப்போ வந்து இவங்க ஒரு ஸ்டோரியா, இது ஆப்போசிட்ல வந்து குலிகா அப்படிங்கிற இன்னொரு ஒரு தெய்வத்தோட கதை வரப்போகுது. இவங்க 2 பேரும் கிளாஷ் ஆக போறாங்க. ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, பஞ்சூர்லி வந்து எர்த்துல இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் லேண்ட் ஃபார்மர்ஸ் அவங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தெய்வமா மாறி இந்த மக்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் சிவனும் பார்வதியோட கதை தான். அப்ப பார்வதி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் சிவனுக்கு வந்து கொஞ்சம் சாம்பலை கொடுக்குறாங்க. சிவன் உங்களுக்கு தெரியும் உடம்பு ஃபுல்லா சாம்பல் போட்டுட்டு இருப்பாரு. அப்படி சாம்பலை கொஞ்சம் கொடுக்குறப்ப அந்த சாம்பலுக்குள்ள ஒரு கல் இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு பார்வதி கிட்ட இந்த கல்லெல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்களேன்னு ஒரு டென்ஷன்ல வந்து அந்த கல்லை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. அந்த கல்லுல வந்து தண்ணியில பட்ட உடனே சிவன் தூக்கி பார்வதி கொடுத்து சிவன் எடுத்து தண்ணிக்குள்ள போடுறப்போ அந்த கல்லு வந்து ஒரு லைஃப் ஃபார்ம் எடுத்து குலிகா அப்படிங்கிற ஒரு பேரோட வந்து அந்த உயிரோட வந்துருது. இந்த குலிகா வந்து பயங்கர பசியோட இருக்குது. சிவன் தூக்கி போட்டாங்கன்னா அந்த காஸ்மிக் பவர்ல வந்து பயங்கர பசியா இருக்குது. அங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சிவன் வந்து சரி ஓகே இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ விஷ்ணு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு பாக்குறாங்க, முடியல. அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ எர்த்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எர்த்துக்கு வந்து ஒரு பாம்போட வயிற்றுல வந்து பறக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு அனுப்பிச்சு வச்சு, ஏன்னா எங்கேயுமே மேனேஜ் பண்ண முடியல. எல்லா இடத்துலயும் வந்து அங்க எங்க கைலாயம் வைகுண்டம் சிவனோட அபோர்ட்லயும் மேனேஜ் பண்ண முடியல, விஷ்ணுவோட அபோர்ட்லயும் மேனேஜ் பண்ண முடியல, எர்த்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எர்த்துல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாம்போட வயிற்றுல பறக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள வந்து ஒரு 9 மாசம் இருக்கிறப்போ அந்த பாம்பு வந்து கேக்குதான், நீ பறக்க போற அப்படின்னு சொன்ன உடனே நீ அந்த குலிகா அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குலிகா இருந்துகிட்டு, நீ சொல்லி நான் பறக்க மாட்டேன் நானே பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிற்றெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, ஸோ அந்த பாம்பு தான் தாயே, அவங்களே முடிச்சுட்டு தான் வந்து உலகத்துக்கு வராங்க. வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு ஹங்கர், அந்த குலிகாவுக்கு வந்து பசி இருந்துகிட்டே இருக்குது. எங்க வந்து சாப்பாடு கிடைக்கும்னு சுத்திக்கிட்டே இருக்காங்க, மரத்தை டெஸ்ட்ராய் பண்றாங்க, ஆடுகள் மாடுகள், கடைசியில ஒரு யானையோட ரத்தத்தை கூட கம்ப்ளீட்டா குடிச்சிருக்காங்க. ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு தோற்றத்தோட அந்த குலிகா வந்து பயங்கரமா கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சாப்பிடக்கூடிய இடம் கடைசியில எதா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பஞ்சூர்லி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளேயே வந்து குலிகாவும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னா பஞ்சூர்லிக்கும் குலிகாவுக்கும் ஒரு கிளாஷ். 2 பேரும் வந்து ஆப்போசிட், 2 பேருமே எங்கேருந்து வந்திருக்காங்க, சிவனோட ஸ்பேஸ்ல இருந்து தான் வந்திருக்காங்க. 2 பேருமே ஆப்போசிட் எண்ட்ஸ்ல இருந்துகிட்டே கிளாஷ் ஆக ஆரம்பிக்கிறாங்களா. 2 பேர் சண்டையை வந்து எப்படி மக்கள் தாங்குவாங்க? அப்படி இருக்கிற நேரத்துல 2 பேரும் ஒரே இடத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் இடம் ஓ இடம் அந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்கப்போ கடைசியில இந்த துர்கை அம்மன் தோன்றி அங்க வந்து 2 பேர்கிட்டயுமே இல்ல நீங்க அமைதியா இருக்கணும், நீங்க பண்ற சண்டையில வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, நீங்க வந்து கடைசியில மக்களுக்கு தான் ப்ரொடெக்ஷனா இருக்கணும், மக்கள் கொடுக்கறத நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க வந்து மக்களை காப்பாத்துங்க, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் குலிகாவோட ஒரு ஸ்டோரி இருக்குது. விஷ்ணுவே வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி தன்னோட சுண்டு விரல்ல ஒரு எட்ஜை கூட கொடுத்தாராம் குலிகாவுக்கு. அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துகிட்டு மறுபடியும் டென்ஷன் ஆகலாம் வேட்டையாடி இருக்காங்க. ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியாத இந்த குலிகாவை வந்து கடைசியில அம்மன் வந்து துர்கை அம்மன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. 2 பேருமே இப்ப என்ன பண்றாங்க, ஆல்ரெடி வந்து பஞ்சூர்லி இருக்காங்க, இப்போ குலிகா இருக்காங்க. இப்போ பஞ்சூர்லி குலிகாவுக்கும் ஒரே பர்பஸ் தான் அப்படின்னு சொல்லி சாமி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன, அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துங்க, இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு விஷயம் நல்ல ஸ்டார்ட் இருக்கணும், உங்களோட பாதுகாப்பு வேணும்னாலும் அதோட பொருள் அதோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து பஞ்சூர்லி கிட்ட நீங்க என்னனாலும் வேணும்னு கேட்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும், உங்களுக்கு சேஃப்டி வேணும், உங்களுக்கு லவ் வேணும், வாட் எவர் இட் இஸ், பஞ்சூர்லி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டுருச்சா, ஏதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டுருச்சா, நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டுருச்சா, அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல குலிகா வந்து கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. ஸோ 2 பேருமே வந்து இங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கணுங்கிற கதை வந்து இந்த இடத்துல மெர்ஜ் ஆகி 2 செக்டும் ஒன்னாகி இப்போ வந்து துளு மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பஞ்சூர்லி அண்ட் குலிகா இவங்க 2 பேருமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வகுடி மக்களோட கடவுள். இன்னைக்கு வந்து நம்ம சாமியை கோவிலுக்குள்ள போய் பார்க்குற ஃபார்ம் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஃபீல்டுல குலிகாவையும் பஞ்சூர்லையும் வந்து மக்கள் கும்பிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து இது ஜாதி பார்த்து இருக்கக்கூடிய சாமி கிடையாது, எல்லாருக்குமான சாமி. ராஜாவும் பயப்படுவாங்க, இருக்கிறதுலயே ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்க்குற ஒருத்தவங்களும் பயப்படுவாங்க, ஒரு விவசாயம் பயப்படுவாங்க, ஒரு மெர்ச்சன்ட்டும் பயப்படுவாங்க. ஸோ அனைத்து ஜாதியினருக்கும் காமனான கடவுள்களா வந்து இவங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே அங்க ஃபார்ம் ஆகி பூர்வக்குடி மக்கள் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த கல்ச்சர் நம்ம இன்னும் கொண்டு
வரோங்கிறது ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஸ்டோரியா இருக்குது. அண்ட் எனக்கு என்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை பேசுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நானுமே வந்து நிறைய ரொம்ப சீரியஸா வாசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எங்கேயாவது யாராவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா கூட துளு மக்கள் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்றது, அதை ப்ராப்பரா சொல்றது, எடுத்து சொல்றது, அதை வந்து அந்த அந்த ஹிஸ்டரியை வந்து ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த பிலீஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க இருக்கக்கூடிய கிளாரிட்டி இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். திரும்பி பார்த்தா எனக்கு நமக்கு பின்னாடி எத்தனை தெய்வங்கள் அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனஸ்டா சொல்றேன், ஒன்று ரெண்டு தெரியும், பட் அதுக்கு இவ்வளோ ஸ்டோரி எல்லாம் நம்ம இன்னும் ஆர்கனைஸ்டா கொண்டு வந்துட்டு இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்னதான் நம்ம வந்து மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்சலா நம்ம கொண்டு போக வேண்டிய சில ஐடியாஸ் இருக்குல்ல, ஆஃப் இந்த காஸ்ட்லெஸ் சொசைட்டி வந்து இந்த குலிகா அண்ட் பஞ்சூர்லி கொண்டு வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே சமமா இருக்கக்கூடிய கடவுள்களா இருக்கட்டும், இது ஈவன் ஃபார் அன் அத்தீஸ்ட், ரேஷனலிஸ்ட், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கதைகளை தேடி எடுப்போங்கிறதையும் நம்புறேன். அண்ட் சில பிக்சர்ஸ் இருக்குது இன்டர்நெட்ல, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ்க்கு முன்னாடியே சில பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த தெய்வ வழிபாடை பத்தி. அதுல வந்து பஞ்சூர்லியோட கெட்டப்பா இருக்கட்டும், குலிகா அவங்களோட கெட்டப்பா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா வேற ஒரு ஃபார்ம்ல இருக்குது. இன்ஃபேக்ட் இதை விட ரொம்ப ரொம்ப கிராண்டா இருந்திருக்குது. அதை வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப மாடர்ன் ஃபார்ம்ல பார்த்துட்டு இருக்கோம். பட் இதுக்கு பின்னாடி வந்து இன்னும் கிராண்டா ரொம்ப பெருசா நடத்தி இருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறதுக்கே ஃபேசினேட்டிங்கா இருந்திருக்குது. அப்போ 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த தெய்வங்களோட வழிபாடு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கறதுக்கு பயங்கர ஃபேசினேட்டிங்கா இருக்குது. இந்த டாபிக்கே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்குவாட் வந்து எனக்கு இதை மெசேஜ் பண்ணாங்க. எம்ஜி ஸ்குவாட் வந்து ஒருத்தங்க மெசேஜ் பண்ணி தான் வந்து எனக்கு இந்த டாபிக்கும் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டாபிக்ஸ் பார்க்குறப்போ அவங்க அந்த மெசேஜ் அவங்க அனுப்புறப்பமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அனுப்பிச்சாங்க. அந்த குலிகா தெய்வத்தையும் பஞ்சூர்லி தெய்வத்தையும் ரேண்டமா கூட அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ நம்பிக்கை வந்து இந்த 2 பேர் மேலே இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது 2025ல. எனக்கு ஒரு கொஸ்டினா உங்ககிட்ட வைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னைய மாதிரி இந்த டாபிக்கே புது ஆளா இருந்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சைலண்டா இருந்துப்போம். இதை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, இந்த பஞ்சூர்லியை பத்தியும் குலிகாவை பத்தியும் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை பத்தி தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன் மக்களுக்கு இது மேல இவ்வளோ நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு என்னெல்லாமோ பெரிய பெரிய கடவுள்கள்லாம் வந்து நம்ம பேசுறோம், மிகப்பெரிய புக்ஸ் எல்லாம் எழுதுறோம். பட் இருந்தாலும் இந்த பூர்வகுடி மக்களோட தெய்வங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெஸ்பெக்டும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் வந்து மக்களுக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி எனக்கும் சில ஆசைகள் இருக்குது. துளுநாட்டுல இதை கண்டினியூஸா கொண்டு வந்து மக்கள் கிட்ட இன்னைக்கு சேர்க்கிறாங்க, நம்மளை இன்னைக்கு பேச வைக்கிறாங்கிறது அப்சல்யூட் ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி நம்மளுக்குன்னு சில கதைகள் இருக்கும்ல, அதை முடிஞ்ச அளவுக்கு தேடி எடுத்து நம்மளும் வேர்ல்டு ஃபுல்லா பேச வைக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசை. அதுல என்னென்ன கடவுள்கள் இருக்காங்க, என்னென்ன கதைகள் இருக்குது, எது நம்மளோட நம்பிக்கைகளா முந்தைய காலகட்டத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஒரு எனக்கு மெசேஜ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அது அடுத்த டாபிக்ல நம்ம வந்து பேசுவோம். அண்ட் அன்டில் தென் ஐ ஹோப் குலிகா அண்ட் பஞ்சூர்லி வந்து உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணி நீங்களும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அண்டில் தென் பை, மதன் கௌரி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் எம்ஜிஸ்.